எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய வீட்டையும் உங்களையும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களையும் கவசம் போல் காத்து செல்வ வளத்தை பல மடங்கு பெருக்கி தரக்கூடிய அரிசி பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ பதிவை முழுமையாக பாருங்கள். நவகிரகங்களில் சந்திரன் அப்படிங்கிற கிரகத்துக்கு உரிய தானியம் நெல். இந்த நெல்லிருந்து கிடைக்கிறது தான் இந்த அரிசி மணிகள். இந்த அரிசி அப்படிங்கிறத ஒரு மங்கள சின்னமாகவும் அன்னபூரணியின் அம்சமாகவும் நாம் பார்க்குறோம். உணவுகளின் தெய்வம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா அன்னபூரணி. அந்த தாயை எந்த தானியத்தோடு நாம் ஒப்பிட்டு பிரார்த்தனை பண்ணோம்னா அரிசி தான். ஏன்னா அரிசியில் தேவி அன்னபூரணி நித்தியவாசம் செய்வதாக ஐதீகம். அதே நேரத்தில் இந்த அரிசி அப்படிங்கிற தானியத்தில் மகாலட்சுமியும் வாசம் செய்கிறாள். நவகிரகங்களில் சந்திரன் அப்படிங்கிற அந்த கிரகத்தினுடைய தானியமாக அரிசி வருகிறது. ஒவ்வொரு நபரும் இந்த அரிசியினுடைய ஆன்மீக விஷயங்களை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் செல்வ குறைபாடோ அல்லது வாழ்க்கையில் பண கஷ்டமோ எப்பயுமே வரவே வராது. அதில் முதல் விஷயம் என்னென்னா, பொழுது சாய்ந்ததற்கு பிறகு அரிசியை யாருக்கும் இரவல் தரக்கூடாது. சார், நிறைய பேரை நான் பார்க்கறது உண்டு, என்னென்ன பொருட்களை எப்பப்போ கொடுக்கணுங்கிற அந்த விதிமுறைகள் தெரியாமல் அவங்க நடந்து கொள்வார்கள். இதன் மூலமாக அவர்கள் வறுமையை அடைவார்கள். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விளக்கு வச்சதுக்கப்புறம், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 6 மணிக்கு மேலே சாயங்காலம் எக்காரணம் கொண்டும் தானியங்கள், அதே மாதிரி பணம் தொடர்பான விஷயங்கள், அது நம்ம நகையை இரவல் கொடுத்தாலும் சரி, பணத்தை இரவல் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரியான பணம் தொடர்பான விஷயங்களை கொடுக்கறது, இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கறது, இது எதையுமே இரவு வேளைகளில் வச்சுக்க கூடாது. இந்த இரவு டைமில் இதையெல்லாம் இரவல் கொடுத்தோம்னா நம்மிடம் இருந்து லக்ஷ்மி அவர்களிடத்தில் சென்று விடுவதாக ஐதீகம். அதனால் எப்பயுமே ஈவினிங் டைமுக்கு மேலே தானியங்களை யாருக்கும் இரவல் தராதீர்கள். அதே மாதிரி இந்த அரிசியை தண்ணியில் ஊற போட்டு கழுவுறீங்க இல்லையா, அப்படி கழுவும் பொழுது அந்த அரிசி அலசி அந்த தண்ணீரை வடிக்கும்போது அரிசி மணிகள் அந்த தண்ணியில் அதிகமாக சென்றுவிடும் சில பேருக்கு. அது மகா தவறு. என்ன சொல்லணும்னா, அரிசி நீங்கள் கழுவி அதை மாற்றும் பொழுது இன்னொரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை ஊற்றணும். அதில் இருந்து அந்த சிந்திய அரிசி மணிகளை எடுத்துட்டு அப்புறம்தான் அந்த தண்ணியை நாம் எடுத்து நாம் கழனியில் ஊற்றணும். ஸ்ட்ரெயிட்டாக அரிசி அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கழனியில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அரிசி மணிகள் வேஸ்ட்டாக போயிடும். எப்பயுமே ஊற வைத்த அரிசியை கழுவும் பொழுது அரிசி மணிகள் வீணாக சிந்தியது வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொன்னால் அது அன்னபூரணியினுடைய கடும் கோபத்தினுக்கு உள்ளாகும். இதன் மூலமாக அந்த வீட்டில் வறுமை வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த அரிசி அப்படிங்கிற விஷயத்தில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதே மாதிரி எப்பயுமே உணவு பண்டத்தை காக்க வைக்கக்கூடாது.
நான் இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு கல்யாண வீடுகளில் அல்லது விசேஷ வீடுகளில் முதல்ல பந்தி பரிமாறிடுறாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் வரவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு போகிறாங்க. அந்த அந்த பந்தி பரிமாறி 10 நிமிஷம் வரைக்குமே அந்த சாப்பாடு காஞ்சிட்டு கிடக்கு. மிகப்பெரிய தவறு. அன்னத்தை எப்போதும் காக்க வைக்கக்கூடாது. சாப்பாட்டுக்காக நாம் எவ்வளோ நாள் வேணாலும் காத்துட்ருக்கலாம், சாப்பாடு நமக்காக ஒரு நிமிடம் கூட காத்திருக்கக்கூடாது. அப்படி காத்தது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு தரித்திரத்தையும் அன்னபூரணி கடாட்சத்தையும் அன்னபூரணி கடாட்சத்தினுடைய அந்த தன்மையையும் குறைத்துவிடும். அதனால் எப்பயுமே உணவு பண்டத்தை கையாளுவதில் மிகவும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அரிசிகளை வைக்கிற இடங்கள் சுத்தமாக இருக்கணும். அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் தரையில் அரிசியை வைக்க மாட்டாங்க, ஒரு பலகையை போட்டு அதுக்கு மேலே அரிசியை வைப்பாங்க. இன்னமும் கூட நம்ம வீடுகளில் பலகை மேலே தான் அரிசியை வைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்கள் அப்படியே அரிசியை கீழே வச்சிட்றாங்க, அப்படியே தூசு வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் படிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது அரிசிகளை நாம் வைக்கும் பொழுது, அரிசி மூட்டையை வீடுகளில் வைக்கிறச்சு எக்காரணம் கொண்டும் சுத்தமில்லாத இடத்துல நாம் அதை வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த அரிசி மணிகளில் நாம் ஒரு தட்டில் எடுத்துட்டு சில்வர் தட்டிலையே அரிசியை கொட்டிட்டு பரப்பிட்டு, இது பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுக்கிறது நல்லது. பொதுவாக தெய்வகாரியங்களுக்கும் சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் பச்சரிசியை தான் பயன்படுத்துவோம். பல பேர் கேட்குறாங்க, கமெண்ட் பாக்ஸில் கூட சில பேர் கேட்குறாங்க, ஏன் சார் பச்சரிசி பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. பச்சரிசி அப்படிங்கிறது வேக வைக்காத அரிசி. நீங்கள் சாப்பாடுக்கு பயன்படுத்துகிறீங்க இல்லையா புழுங்கல் அரிசி, அது பார்த்திங்கன்னா வேகிச்ச அரிசி, வெந்த அரிசி தான் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ தெய்வகாரியங்களுக்கு பயன்படுத்துகிறச்சு, தெய்வங்களுக்கு நம்ம வந்து பொங்கல் வைப்போம் இல்லையா, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசியை நாம் பயன்படுத்துவோம். ஏன்னா அது வேக வைக்காத அரிசிங்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறோம். ஒரு தட்டில் பச்சரிசியை கொட்டிட்டு அதை பரப்பிட்டு இதை சுவாமி கிட்ட எப்பயுமே வச்சுக்கணும். இந்த அரிசியில் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு விளக்கேற்றிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சிட்டு உங்களோட வலது கை மோதிர விரலால் அந்த அரிசியில் ஓம் எனும் ஓங்காரத்தை வரைய வேண்டும், எழுத வேண்டும். ஓம் அப்படின்னு எழுதணும். எழுதிட்டு உங்கள் மனசில் என்ன வேணுமோ, இப்போ வீடு, நிலம், திருமணம், குழந்தை பாக்கியம் அப்படின்ட்டு என்ன வேணுமோ அதை நினச்சி அதில் எழுதுங்க. நீங்கள் ஆசைப்பட்டதை எழுத வேண்டாம், ஆசைப்பட்டதை மனசில் நினச்சிட்டு அந்த அரிசியில் ஓங்காரத்தை எழுதுங்கள், ஓம் என்று எழுதுங்கள். சார் அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம்? இந்த அரிசி வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் கூட அப்படியே இருக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. ஒரு 15 டேஸ் கழித்து ஒரு மாதிரி பூச்சி உள்ளது அப்படிங்கிற ஸ்டேஜில், ரொம்ப பழசாயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜில் எடுத்துட்டு நாம் தண்ணீரிலோ அல்லது பூச்செடிக்கு அடியிலோ கொட்டிவிட வேண்டும். நீங்கள் இதை தண்ணீரில் போடும்போது அது உணவுகளுக்கு, அதாவது மீன்களுக்கு உணவாக போயிடும். பூச்செடிக்கு அடியில் போடும் பொழுது எறும்புகள் அதனை எடுத்து செல்லும். ஸோ 2 மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தடில் செஞ்சுருங்க. மறுபடியும் அந்த தட்டில் புது அரிசியை கொட்டி வச்சு நாம் டெய்லி காலையில் மனசில் நினச்சிட்டு ஆசைப்பட்டதை ஓம்காரத்தை எழுதுங்க. விரைவில் அது நிறைவேறும். ஏன்னா நவகிரகங்களில் சந்திரனை மனோகாரகன் அப்படிங்கிற பெயரால் நாம் அழைக்கிறோம். மனதிற்கான கிரகமாகவும் தாய் கிரகமாகவும் நாம் எப்பயுமே சந்திரனை பார்க்குறோம். சூரியனை பித்ருகாரகன், பிதாகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். பிதானா அப்பான்னு அர்த்தம், சூரியனை அப்பான்னு சொல்கிறோம். சந்திரனை மாத்ருகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். மாத்ரு அப்படின்னா அம்மான்னு அர்த்தம். ஸோ
இந்த சந்திரனை வந்து நாம் அம்மாவாக தரிசனம் பண்ணுறோம். அதனால தான் பெண் தெய்வ வழிபாடுகளில் சந்திரனை நாம் வந்து முக்கியத்துவமாக எடுத்துக்கிறோம். அதாவது சந்திரன் முழுமதியாகும் பொழுது, அதாவது பௌர்ணமி நாட்களில் பெண் தெய்வ வழிபாடு, காளி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, குறிப்பாக உங்களோட குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்ததுன்னா பௌர்ணமி நாட்களில் அந்த பெண் தெய்வ வழிபாடு செய்கிறச்சு ரொம்ப சிறப்பு. ஆக மொத்தம் இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்களினுடைய அருளை உங்களுக்கு கொடுப்பவராகவும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதினை உறுதிப்படுத்துவராகவும், என்னால் எதையும் சாதிக்க முடியும், என்னால் எதையும் துணிந்து செய்ய முடியும் அப்படிங்கிற கிரகமாக வருவது சந்திரன் தான். மனோகாரகன், மன உறுதி கொடுப்பவர் சந்திரன். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டுட்டார் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு உதாரணத்துக்கு, சார் என் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிட்டார், என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மன ரீதியில் ரொம்ப வீக்காக இருப்பீங்க, பலகீன மனம் கொண்டவராகவும் துணிச்சல் இல்லாதவராகவும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு ரொம்ப தயங்குபவராகவும் நீங்கள் இருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் சந்திரன் மிகவும் கெட்ட நிலையில் இருக்கிறவங்க ரொம்ப சிறிய விஷயத்துக்கு கூட தற்கொலை போன்ற தவறான முடிவுகள் எடுப்பவர்களாக இருப்பார்கள். ஸோ சந்திரன் எப்பொழுதுமே கெடக்கூடாது. சந்திரன் கெட்டுச்சுன்னா மதி கெட்டுவிடும், புத்தி கெட்டுச்சுன்னா சகலமும் கெட்டுவிடும். சூரியன் என்னதான் உடலுக்கான கிரகமாக இருந்தாலும் அந்த உடலை இயக்குவது மனம் என்னும் புத்தி தானே. ஸோ அதை வலுவாக்கி கொடுப்பவர் சந்திரன். அவருடைய தானியம் தான் அரிசி. அதனால் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு கொண்டவர்கள், சந்திரன் பலகீனமான ஜாதக அமைப்பு கொண்டவர்களும் அல்லது மன ரீதியாக அப்பப்போ குழப்பங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கிறவங்க அடிக்கடி அரிசியை தானமாக கொடுங்க. கோயில்களுக்கு தானம் கொடுக்கலாம், அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கலாம், அன்னதானம் பண்ணிவிடுங்க சுவாமின்னு சொல்லிட்டு வாங்கி தரலாம். ஏழைபாளைகளுக்கு அரிசியை நீங்கள் வாங்கி தரலாம். ரொம்ப வறுமையான குடும்பம் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரிசி உங்களால் முடிஞ்ச ஒரு 5 கிலோவோ 10 கிலோவோ 20 கிலோவோ ஒரு மூட்டையோ உங்கள் வசதிக்கேற்ப வாங்கி கொடுத்து அவர்களினுடைய வயிறினை குளிரூட்டினீங்க, நிறைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனசை தெளிவாக்குவார் சந்திரன். சரிங்களா? அதே மாதிரி அரிசி எப்பயுமே வீட்டில் குறையாமல் பார்த்துக்கணும். எந்த வீடுகளில் உப்பும் அரிசியும் குறையாமல் இருக்குதோ அங்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். பல வீடுகளில் அரிசி சாதம் இன்றைக்கி அதிகமாக சாப்பிட்றதில்ல. காலையில் இட்லி தோசை அப்படின்னு சொல்கிறோம். இட்லி தோசை இதுவும் நம்ம அரிசி மூலமாக தான் நம்ம தயார் பண்ணுறோம். இருந்தாலும் கூட அது மாவாயிடுது. அதனால் காலையில் இட்லி தோசைங்கிறோம், மதியானத்தில் பார்த்திங்கன்னா சேலட் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க, நைட்டு சப்பாத்தி சாப்பிட்றாங்க. அரிசி இப்போ யாருமே அதிகமாக வீடுகளில் உணவாக எடுத்துக்கிறது இல்லை. அதனால் அரிசி நாங்கள் வாங்கியே வைக்கிறது இல்லைங்க அப்படிங்கிறது ஒரு பேஷன் ஆகிடுச்சு. கட்டாயமாக அரிசி வீட்டில் இருக்கணும். நான் முன்ன சொன்ன மாதிரி அன்னபூரணியை எந்த தானியத்தில் ஐக்கியப்படுத்துகிறோம்னா அரிசியில் தான் ஐக்கியப்படுத்துகிறோம். 1000 தானியங்கள் இருக்குது, ஆனால் தேவி லக்ஷ்மி எங்கே இருக்கிறா? அரிசியில் தான் இருக்கிறா. ஸோ அரிசியை நாம் வீடுகளில் வாங்கி வைக்கிறதுங்கிறது மிக மிக கட்டாயம். இதுமாரி உப்பு ரொம்ப குறைஞ்சதுக்கப்புறம் தீர்ந்த வெடி தான் சில பேர் வாங்குவாங்க. ஏங்க உப்பு முழுசும் தீர்ந்துருச்சிங்க வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. உப்பு எப்பயுமே தீரக்கூடாது. உப்பு அரை வாக்கில் இருக்கும்போதே நம்ம உப்பு வாங்கிட்டு திருப்பியும் கொட்டி வச்சிடணும். நிறைந்து இருக்கணும். உப்பு என்பது நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி எப்போதும் குறைவில்லாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த செல்வங்கிறது நிலைத்து தங்கும். சரிங்களா? இப்போ இந்த அரிசியை பற்றி நான் பல தகவல்கள், ஆன்மீக தகவல்களை நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதில் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. அது என்னென்னா அட்சதை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அட்சதைனா என்னங்க அப்படின்னா, அரிசியில் பன்னீரையோ அல்லது தண்ணீரையோ லைட்டாக தெளித்து அதில் மஞ்சத்தூள் லைட்டாக கொட்டிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணினீங்கன்னா
மஞ்சள் நிறத்தில் அரிசி மாறும். இதுக்கு பேர் தான் அக்ஷதை. இது நான் இங்கே எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், கோயில் கும்பாபிஷேகங்களில் பார்க்கலாம், திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளில் பார்க்கலாம். அக்ஷதை கொடுத்து அதை புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு அதை போடுங்க தாலி கட்டும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ஷதையை வைத்து ஏன் வாழ்த்துறோம்? என்னைக்காவது யோசிச்சுருக்கிறீங்களா? ஏன் நம்ம அரிசி கொடுக்குற கோதுமையை கொடுக்கலாமே, அரிசிக்கு பதிலாக கோதுமையை தரலாமே. ஏன் அரிசி தந்தாங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மனோகாரகன் என்று நாம் சந்திரனை சொல்லுகிறோம். உங்களினுடைய மனதின் வெளிப்பாடு, எண்ணங்களின் வெளிப்பாடு, சிந்தைகளின் வெளிப்பாடு. ஸோ நீங்கள் அரிசியை கையில் வச்சுக்கிட்டு என்ன மனசில் நினச்சி மற்றவங்கிட்ட அது கொடுத்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாலும் நீங்கள் என்ன ஆசைப்பட்டு அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு பிராப்தமாகும். இப்போ உங்கள் கையில் அக்ஷதை கொடுத்து அந்த புதுமண தம்பதி மேலே போடுங்க தாலி கட்டும்போது அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன மனசில் நினச்சிட்டு போடுவீங்க? நல்லா இருக்கணும், 16 பெற்று பெருவாழ்வு வாழணும், க்ஷேமமாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும் மனசில் நினச்சிண்டு அந்த அக்ஷதையை போடுவீங்க. அது அவங்க மேலே விழும் பொழுது உங்களின் எண்ணங்களின் வெளிப்பாடு அவர்களுக்கு பலிதமாகும். சரி சார், ஏன் சார் மஞ்சளை தெளிக்கிறோம்? ஏன் சார் அந்த மஞ்சளை மிக்ஸ் பண்ணுறோம்? இந்த பன்னீர் தெளிக்கிறதுக்கு காரணம் அந்த மஞ்சளோடு அதை ஒட்டணுங்கிறதுக்காக. சில நேரங்களில் பன்னீருக்கு பதிலாக தண்ணீரையும் தெளிக்கலாம். ஏன் மஞ்சளை போடுறோம்னா, மஞ்சள்ங்கிறது மங்களகரமானது, லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியது. ஸோ அவங்களுக்கு எப்பயும் பரிபூர்ண ஐஸ்வர்யம் இருக்கணுங்கிறதுக்காக மஞ்சளை கலக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. வெறும் அரிசி கூட நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குறச்சே நல்ல ஒரு மன ஆசையோடு அவங்க நல்லா இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய அந்த எண்ணங்கள் அவர்களை வாழ வைக்கும். சரிங்களா? இப்படி இந்த அக்ஷதையில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, சிவனினுடைய 64 வடிவங்களில் ஒரு பவர்ஃபுல்லான வடிவம் அப்படின்னா பைரவ வடிவம். பைரவர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. கால பைரவர், உன்மத்த பைரவர், சண்ட பைரவர், ஸ்வரணாகிருஷ்ண பைரவர் அப்படின்ட்டு நிறைய பைரவரினுடைய வகைகள் இருக்குது. இவர்களில் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் அப்படிங்கிற அந்த வடிவத்துக்கான அம்சம் பொருந்திய பொருள்னா அக்ஷதை. இந்த அக்ஷதை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஸ்வரணாகிருஷ்ண பைரவர் இருப்பார். யார் சார் இந்த ஸ்வரணாகிருஷ்ண பைரவர் அப்படின்னா, செல்வங்களின் கடவுளான மகாலட்சுமி தேவிக்கு அந்த செல்வங்களை வழங்குபவர் யார் அப்படின்னு கேட்டால் ஸ்வரணாகிருஷ்ண பைரவர் தான். லக்ஷ்மிக்கே செல்வத்தை வழங்குபவர் ஸ்வரணாகிருஷ்ண பைரவர். அவர் அமர்ந்திருக்கும் இடம் அக்ஷதை. இந்த அக்ஷதையை நீங்கள் நார்மலாக வீடுகளில் தூவி வச்சாலே பைரவ கடாட்சமாக இருக்கும். எப்படி சிவாலயத்தின் காவல்காரனாக பைரவர் இருக்கிறாரோ, எப்பயுமே பாருங்கள், சிவாலயத்தில் கடைசி பூஜை பைரவருக்கு பண்ணிவிட்டு சாவியை சுவாமிகிட்ட வச்சு கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இரவில் பைரவர் அந்த சிவாலயத்தை காவல் புரிவதாக ஐதீகம். இந்த அக்ஷதை நம்ம வீடுகளில் தூவும் பொழுது, 4 மூலைகளிலும் தூவும்போது உங்கள் வீடுகளை பைரவர் ரட்சிப்பதாக ஐதீகம். உங்கள் வீடுகளில் ஸ்வரணாகிருஷ்ண பைரவரின் அனுகிரகத்தால் செல்வ வளம் அதிகரிக்கப் போகிறது என்பது ஐதீகம். ஸோ உங்களுக்கு செல்வம் நிறைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு சின்ன வழிபாடு சொல்கிறேன், இதை நீங்கள் செய்யுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இதே மாதிரி அக்ஷதை தயார் பண்ணிக்கோங்க. பச்சரிசி தண்ணீரோ அல்லது பன்னீரோ தெளித்து மஞ்சளை கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அக்ஷதை தயார் பண்ணி அதை ஒரு இலையிலையோ வாழை இலையிலையோ அல்லது ஒரு தட்டிலோ போட்டு உங்கள் கையால், உங்களுடைய வலது கையால் எடுத்துட்டு சுவாமியை மனசார நினச்சிண்டு
ஓம் லக்ஷ்மி குபேராய நமக எனும் மந்திரத்தையோ அல்லது ஓம் சொரணாகிருஷ்ண பைரவாய நமக எனும் மந்திரத்தையோ ரெண்டில் எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம். ஒரு 108 முறை சொல்லிவிட்டு, இப்போ நீங்கள் வலது கையில் வச்சுட்டு இடது கையில் ஜபமாலை வச்சுட்டு 108 முறையிலேருந்து 1008 முறை வரைக்கும் சொல்லலாம். வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு இதை செய்யுங்க. காலையில் 6 மணிக்குள்ளார செய்யுங்க, மாலை 6 மணிக்கு மேலே செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு இந்த அக்ஷதையை பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலையை 3 முறை சுற்றிட்டு, உங்களுடைய தலையை வலது பக்கமாக 3 முறை சுற்றிட்டு, இடது பக்கமாக 3 முறை சுற்றிட்டு, இந்த அக்ஷதையை அதே தட்டில் வச்சிடலாம். அல்லது இன்னொரு தட்டு இருக்கோ இல்லை இன்னொரு பிளேட் இருக்கோ அதில் நீங்கள் மாற்றி வச்சுருங்க. இந்த அக்ஷதையை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா நபர்கிட்டையும் கொடுத்து அவங்க தலையை 3 முறை சுற்ற வச்சுட்டு அந்த தட்டில் மாற்றிட்டு இந்த அக்ஷதை எடுத்துகிட்டு போயிட்டு பூச்செடிக்கு அடியில் போட்டு விடுங்க. இதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெட்டதுகள் நீங்கும், செல்வ வளம் மேலோங்கும். செல்வ குறைபாடு இருந்தாலும் அது தீரும், பணம் சேரும். மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய பணவரவு ஏற்படும். சரிங்களா? சொரணாகிருஷ்ண பைரவனுடைய அருளால் அல்ல குறையாத அளவுக்கு செல்வளம் ஏற்படும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம், அல்லது மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஏதேனும் ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையிலும் செய்யலாம். முதல் முறை செய்யும் போதே ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த ரிசல்ட் உங்களுக்கு அமையும். கடன் தொல்லை, வியாபார பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை ஆகிய சகலமும் உங்களுக்கு நீங்கி உங்களுக்கு பணவரவும் செல்வ வளமும் மேலோங்குவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். சரிங்களா? இதை யார் வேணாலும் செய்யலாம், பெண்கள் ஆண்கள் எல்லாரும் செய்யலாம். சரிங்களா? கண்டிப்பாலும் இந்த வீடியோவில் அரிசி மற்றும் அக்ஷதைகளினுடைய ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.